ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 552. இங்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திவ்ய தலங்கள் சில காண்போம். முதலில் புஷ்கரம், ஆஸ்மீர் அருகில் டில்லி பம்பாய் மார்க்கம். பெருமாள் பரமபுருஷன் வீற்று இருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் புண்டரிக்க வள்ளி தீர்த்தம், பத்மசரஸ், பிரம்மகுண்டம், நரசிம்ம கட்டம், ரூப தீர்த்தம். விமானம் மங்கள விமானம், பிரதக்ஷம் பிரம்மா. விசேஷங்கள்: இங்கு பிரம்மாவுக்கு தனி கோவில் உண்டு. இங்குள்ள புஷ்கரணியில் நீராடி பிரம்மா கோவிலில் பிரம்மாவை பூஜித்தால் தலையில் எழுதிய எழுத்து மறைந்து விடுவதாக ஐதீகம். 8 ஸ்வயம் வியக்த தலங்களில் ஒன்று. இந்த சேத்திரத்தில் தாமரை பூ விழுந்ததினால் பிரம்மா புஷ்கரம் என பெயர் இட்டதாக வரலாறு. இந்த இடத்தில் பிரம்மா தவம் செய்த பொழுது நாரதரின் தலையீட்டால் பிரம்மாவின் பத்னி கோபம் கொள்ள பிரம்மா ஒரு கோபஜாதி கன்னியை மணந்து யாகம் செய்ய பிரம்மாவின் பத்னி மும்மூர்த்திகளுக்கும் தேவர்களுக்கும் சாபமிட கோபஜாதி பெண்ணிற்கு காயத்ரி என்ற நாமதேயம் செய்து அவள் தேவர்களை அனுக்கிரகித்ததாகவும் பிரம்மாவின் பத்னி சபித்தபடியால் பிரம்மாவுக்கு இந்த தலத்தை தவிர வேறு இடத்தில் கோவில் இல்லை என வரலாறு ஆகும். அடுத்ததாக அவந்தி, உஜ்ஜயினி, டெல்லி மும்பாய் மார்க்கம். பெருமாள் ஸ்ரீகிருஷ்ணன் கோபால மந்திரம். தாயார் பத்மாவதி தீர்த்தம், கோமதி தீர்த்தம். பிரதக்ஷம் சாந்தீவன மகரிஷி. விசேஷங்கள்: சாந்தீவன ஆசிரமத்தில் பலராமர் கிருஷ்ணர்கள் எழுந்து அருளி இருக்கின்றார்கள். அங்காரக அவதார தலம். கிருஷ்ணரும் குசேலரும் குருகுலவாசம் செய்த தலம். முன்பு திரிபுரன் என்ற அசுரன் பிரம்மா இடமிருந்து வரம் பெற்று உலகத்தை ஹிம்சிக்க தேவர்கள் அவந்தியில் ருத்திரனை சரணடைய ருத்திரன் கிருத்தியை நோக்கி தவம் செய்து பாசுப அஸ்திரத்தை பெற்று அதனால் அசுரனை சம்ஹரித்ததால் இந்த தலத்திற்கு உஜ்ஜயினி என பெயர் ஏற்பட்டதாக புராண வரலாறு. பிரபாச தீர்த்தம் பம்பாய் பரோடா ராஜகோட் மார்க்கத்தில் விராவல் ஸ்டேஷனுக்கு அருகில் மேற்கு சமுத்திரக்கரையில் இருக்கின்றது. இங்கே பஞ்ச்ரோதா ஹிரண்யா என்ற நதி சமுத்திர சங்கமம் ஆகின்றது. ரைவத மலை போகும் வழியில் கிர்னார் என்று பிரசித்தம். பெரிய நகரம். கிருஷ்ணர் குரு காணிக்கையாக இறந்த ரிஷிகுமாரன் பஞ்சஜனன் என்ற அசுரனை கொன்று சமுத்திரத்தில் இருந்து மீட்டு குருவிடம் திருப்பி கொடுத்த இடம். இது முக்தி க்ஷேத்திரமாக கருதப்படுகின்றது. அடுத்ததாக பண்டரிபுரம், பண்டர்பூர், சென்னை மும்பாய் மார்க்கம். பெருமாள் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டுரங்கன் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் ருக்மாபாய் தீர்த்தம் கிருஷ்ண தீர்த்தம். சந்திரபாகா நதி. விமானம் ஞான ஆனந்தம். பிரதட்சம் புண்டரீகர். விசேஷங்கள்: 2 திருக்கைகளையும் இடுப்பில் வைத்து கொண்டு பாகவதர்கள் உடன் பஜனை செய்யும் பாவம். புந்தரிக்கன் தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டு இருந்தபோது பகவான் கிருஷ்ணர் அவன் பக்தியை சோதிக்க அவ்விடம் எழுந்து அருள விருத்ரா அசுரனை கொன்ற பாவத்திற்காக இந்திரன் புந்தரிக்கன் வீட்டில் ஒரு செங்கலாக மாறி இருக்க பகவான் வந்த பொழுது புந்தரிக்கன் அந்த செங்கலை பகவானிடம் விட்டெறிந்து அதன் மீது பகவான் கிருஷ்ணரை சிறிது நேரம் இருக்கச் சொல்ல பகவான் மிதித்தவுடன் அந்த செங்கல் இந்திர ரூபமாகி பகவானை துதிக்க அது கண்டு புந்தரிக்கன்
பெற்றோர் பணிவிடைகளை முடித்து பகவானை துதிக்க புந்தரிக்கன் பிரார்த்தனைப்படி பகவான் விட்டலன் என திருநாமம் கொண்டு எழுந்து அருளி இருக்கிறார் என்பது தல புராணம். புந்தரிக்கனுக்கு வரம் அருளியதால் புந்தரிக்க வரதன் என பெருமாளுக்கு திருநாமம் ஏற்பட்டது. அவன் பெயராலேயே புண்டரிக்கபுரம் பண்டரிபுரம் என வழங்கி வருகின்றது. அடுத்ததாக பத்ராச்சலம், விஜயவாடா சமீபம். பெருமாள் ராமன் நின்ற திருக்கோலம், தாயார் சீதாதேவி, தீர்த்தம் கோதாவரி நதி, ராமகுண்டம், பிரதட்சம் பக்த ராமதாஸ், ஹைதராபாத் நிஜாம். விசேஷங்கள்: ஹைதராபாத் நிஜாமிடம் மந்திரியாக வேலை பார்த்த அக்கண்ணா, மாமன்னாவின் மருமகன் கோபண்ணா. இவர் பத்ராச்சலம் தாசில்தாரராக இருந்து சர்க்கார் பணத்தை ராமன் கோவில் கட்டுவதற்கும் விக்கிரகங்களுக்கு அலங்காரமாக நகைகள் செய்தும் ராமன் உற்சவாதிகள் நடத்தி பிராமணர்களுக்கு போஜனம் செய்வித்து செலவழித்ததற்காக சிறையில் அடைக்கப்பட்டு பல கஷ்டங்கள் அனுபவித்து கடைசியில் ராமர் லட்சுமணர்கள் சேவர்களாக வேஷம் தரித்து நிஜாமுக்கு தரிசனம் கொடுக்க கோபண்ணா விடுதலையாகி அன்று முதல் ராமதாசர் என்ற திருநாமத்துடன் நவாப் ஆதரவுடன் பலகாலம் பகவான் ராமருக்கு உற்சவாதிகள் நடத்திய தலம். அடுத்ததாக திருநாராயணபுரம் மேல்கோட்டை, மைசூர் சமீபம். மூலவர் திருநாராயணன், மேற்கே நின்ற திருக்கோலம், உற்சவர் செல்லப்பிள்ளை, சம்பத்குமார், ராமப்பிரியர், தாயார் யதுகிரி நாச்சியார், பெருமாளுடைய பாதத்தில் பூமிதேவி நாச்சியார், வர நந்தினி. தீர்த்தம் கல்யாணி முதலான அஷ்ட தீர்த்தங்கள், தனுஷ்கோடி தீர்த்தம், வேத புஷ்கரணி, விமானம் ஆனந்தமயம், பிரதக்ஷம் கருடன். விசேஷங்கள்: மலை மீது நரசிங்கன், தேசிகன், எம்பெருமானார் சேவை சாதிக்கின்றார்கள். ஸ்ரீ ராமானுஜர் உகந்த தலம், பட்டர் திருவடிகளை சரண் அடைந்த நஞ்சியர் அவதார தலம். சாண்டில்ய மகரிஷிக்கு பகவான் அனுக்கிரகத்தால் பத்திரிகாசிரம பெருமாளாக காட்சி கொடுத்தபடியால் இந்த தலத்திற்கு தட்சிண பத்திரிகா ஆசிரமம் என பெயர் உண்டானதாக ஐதீகம். பத்திரி போக முடியாதவர்கள் இங்கே திரு நாராயணனை பத்திரி நாராயணராக நினைத்து சேவிக்கலாம். பத்திரி சென்ற புண்ணியம் உண்டு. ராமனுக்கு பிரம்மாவால் கொடுக்கப்பட்டு ராமன் குமாரனான குஷனுக்கு கனக மாளிகை என்ற பெண் பிறந்து கல்யாண காலத்தில் ஸ்ரீ தனமாக கொடுக்கப்பட்டு யதுசேகர மகாராஜாவால் ஆராதிக்கப்பட்டு அவள் பரம்பரையில் வந்த வசுதேவரால் ஆராதிக்கப்பட்டு பிறகு பலராம கிருஷ்ணரால் ஆராதிக்கப்பட்டதாக புராண வரலாறு. ஒரு காலத்தில் பிரகலாதன் குமாரன் விரோச்சனன் பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருந்த சீராப்திநாதன் கிரீடத்தை அபகரிக்க பகவான் கருடாழ்வாரை அதை மீட்கும்படி கூற, அதன்படி கருடன் விரோச்சனனை ஜெயித்து கிரீடத்தை மீட்டு பூலோகத்தில் பகவான் கிருஷ்ணரை கண்டு அவர் தலையில் அதை வைக்க சரியாக பொருந்தாமல் கிருஷ்ணன் ஆராதித்த ஸ்ரீராமப்பிரிய விக்கிரகத்திற்கு சாத்த அது பொருத்தமாக இருக்க பிறகு கருடன் பார்க்கடல் சென்று பகவானிடம் இந்த விவரங்கள் கூற பகவான் கட்டளைப்படி திரும்பி வந்து கிரீடத்தை ஸ்ரீராமப்பிரியருக்கே சாத்தினதாக புராண வரலாறு. கருடன் கிரீடத்தை சாத்தினதால் வைனதேயன் கருடன் முடி என பெயர் ஏற்பட்டதாகவும் நாளடைவில் வைரமுடி என பெயர் வந்ததாகவும் புராண வரலாறு. இன்றும் இந்த தலத்தில் பங்குனி மாதம் வைரமுடி உற்சவம் விசேஷமாக நடைபெறுகின்றது. மைசூர் ராஜ வம்சத்தினர் பராமரிப்பில் இருக்கின்றது. குறிப்பு: நம்மாழ்வார் திருவாய் மொழியில் முக்கியமாக 3007 இந்த கோவிலின் பேரில் மங்களா சாசனம் செய்து இருப்பதாக கருத்து ஆகும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்